கேளம்பாக்கத்தில் திருக்குறள் வாசக பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் திருவள்ளூர் கல்வி மன்றத்தின் 10ஆம் ஆண்டு நினைவு மற்றும் 11ஆம் ஆண்டு துவக்க விழா கேளம்பாக்கத்தில் நடைபெற்றது. திருவள்ளூர் கல்வி மன்றத்தின் நிறுவனர் திருக்குறள் தூதர் பழனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் 133 திருக்குறள்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு திருவள்ளுவர் போன்ற வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர். இதில் பள்ளி ஆசிரியர், ஆசிரியைகள், பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே வனப்பகுதியில் இருந்து தப்பி வந்த கடமானை நாய்கள் தாக்கியதில் காயத்துடன் நின்ற மானை வனத்துறையினர் மீண்டும் காட்டுக்குள் விரட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டானாத்தோட்டம் வனப்பகுதியில் இருந்து தண்ணீரை தேடி கடமான் வந்துள்ளது. இந்நிலையில் மானை கண்ட நாய்கள் விரட்டி கடிக்க தொடங்கியுள்ளன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நாய்களை விரட்டியுள்ளனர். இதில் நாய் கடித்ததில் கடமானின் கால் மற்றும் தொண்டை பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. சாலையோரம் காயத்துடன் பயந்து நடுங்கியபடி நின்றிருந்த கடமானை வனத்துறையினர் மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் கடமான் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. கோவில்பட்டியில் ஏகே மாரன்ஸ் டிரஸ்ட் மற்றும் கார்த்திக் மருத்துவமனை இணைந்து பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏகே மாரன்ஸ் டிரஸ்ட் மற்றும் கார்த்திக் மருத்துவமனை இணைந்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆசனவாய் குறித்து அனைத்து நோய்கள் மற்றும் அனைத்து பொது நோய்களுக்குமான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து நோயாளிகளுக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை, இலவச இசிஜி, இரத்த பரிசோதனைகள், இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டன. மேலும் முகாமில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை மேற்கொண்டு பயனடைந்தனர். குளித்தலை அருகே சிந்தலவாடியில் உள்ள ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிந்தலவாடியில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ தங்காள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சென்னை நீதிபதி சுரேஷ் கலந்து கொண்டார். மேலும் சிந்தலவாடி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்குடியில் 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பழங்கால பொருட்களின் அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்குடியில் 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பழங்கால பொருட்களின் அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் வசித்து வருபவர்கள் மகாதேவன், பிரியதர்ஷினி தம்பதியினர். தொல்லியல் ஆர்வலரான மகாதேவன் பணி நிமித்தமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அபூர்வமாக கிடைக்கும் பழங்கால பொருட்களை வாங்கி வந்து தனது வீட்டில் சேமித்து வைத்துள்ளார். இதில் 1900 ஆண்டு முதலான முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு கார்கள், அக்காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய சாரட் வாகனங்கள், ரிக்ஷா வண்டிகள், பொம்மைகள், பியானோ உட்பட பல்வேறு இசைக்கருவிகள் என 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தி அக்காலத்தில் நமது மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை இளைய தலைமுறை மற்றும் வருங்கால சந்ததிகள் அறிந்து கொள்ளும் விதமாக தனது வீட்டருகே பொம்மை காதலன் என்ற தலைப்பில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்துள்ளார். இதன் தொடக்க விழா இன்று காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனிடையே தமிழக முதல்வர் மற்றும் கேரளா, மகாராஷ்டிரா, லடாக் மாநில கவர்னர்கள் அருங்காட்சியகத்தை அமைத்த மகாதேவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கோவை குனியமுத்தூரில் ஜாக் அமைப்பின் சார்பில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர்.
இதையொட்டி கோவையில் பல்வேறு இடங்களில் உள்ள மசூதிகள், திறந்தவெளி மைதானங்களில் ஜாக் அமைப்பின் சார்பில் தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த தொழுகையின் போது இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை அல்மஸ்ஜிதுல் அஷ்ரப் பள்ளி வாசலில் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாடுவிழுந்தான் பாறையில் ஸ்ரீ காளியம்மன், மாரியம்மன், கருப்பண்ண சுவாமி ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று கோவை மாவட்டம் ரமணமுதலிபுதூர் மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டு கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நெய்வேலியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அருட்பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எடக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராயமுனியப்பா சுவாமியின் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.